ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஃபோரில் வந்து கேசியஸ் ஸ்டேட் அண்ட் தென் சாலிட் ஸ்டேட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கேசியஸ் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸ். இந்த கைனடிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கேசியஸ் ஸ்டேட்டோட பேஸ். ஸோ கைனடிக் மாலிகுலர் தியரி. ஸோ மாலிகுல்ஸோட பிஹேவியரை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு கேசியஸ் ஸ்டேட்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னா அதில் மாலிகுல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, மாலிகுல்ஸுக்கு நடுவில் என்ன இன்ட்ராக்ஷன் இருக்குமா இருக்காதா, அட்ராக்ஷன் இருக்குமா இருக்காதா, அதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு தியரி தான் வந்து கைனடிக் மாலிகுலர் தியரி. ஸோ இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னும் போது இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் சாலிடு, லிக்விடு, கேஸ் இருக்குது. அதனுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடுக்கு டெஃபினட் வால்யூம் இருக்கும், டெஃபினட் ஷேப் வந்து இருக்கும், அதே மாதிரி மாஸ் இருக்குது. நீங்கள் அந்த சாலிட்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் லிக்விட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட் வால்யூம்லாம் கிடையாது, டெஃபினட் ஷேப் கிடையாது. வால்யூம் வந்து நம்ம எந்த கண்டெய்னரில் எடுக்கிறோமோ அந்த வால்யூம் இருக்குது லிக்விடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படின்னு நாம மெஷர் பண்ணி வைக்க முடியும், எடுக்க முடியும் லிக்விட்ஸ்க்கு. கம்ப்ரெசபிள் வந்து லெஸ் கம்ப்ரெசபிள் தான். இந்த கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது வந்து ஈஸிலி கம்ப்ரெசபிள் ஒன். நம்ம கம்ப்ரெஸ் பண்ண ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே போகும். கேசியஸ் ஸ்டேட்டுக்கு வால்யூம் கிடையாது, மாஸ் கிடையாது, ரொம்ப மைனர் பார்ட்டிகல்ஸு. ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்க்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கும். ஸோ கம்ப்ரெஸ் பண்ண முடியும். வால்யூம் அண்ட் தென் ஷேப் வந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த வால்யூம் ஷேப் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் கேசியஸ் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டிபெண்டிங் ஆன் கண்டெய்னர். எந்த கண்டெய்னரில் நீங்கள் கேஸை எடுத்துக்கிறீங்களோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை அந்த கேசியஸ் மாலிகுல்ஸ் ஆக்குபை பண்ணும். கண்டெய்னரோட வால்யூம் தான் அந்த கேசியஸ் மாலிகுல்ஸோட வால்யூம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். இதில் கைனடிக் மாலிகுலர் தியரி வந்து என்ன பேச போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ பாஸ்லேட் நம்பர் 1ல் வந்து ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் மைனூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். மைனூட்டான லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் தான் வந்து மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாலிகுல்ஸ்னால் என்ன அப்படின்றத பாஸ்லேட் நம்பர் 1 சொல்லுது. ஸோ மாலிகுல்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸுக்கு பேர் தான் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் மாலிகுலோட வால்யூம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வால்யூமை கம்பேர் பண்ண சொல்ல அந்த ஒட்டுமொத்த கேஸோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆக்குபை பண்ணுற அந்த வால்யூமையும், அதாவது வால்யூம் ஆஃப் கேஸ் அண்ட் தென் வால்யூம் ஆஃப் மாலிகுல், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல மாலிகுலோட வால்யூம் வெரி 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 லெஸ்ஸாக இருக்கும். அதனால இதனுடைய வால்யூமை வந்து நெக்லிஜிபிள் பண்ணிடலாம், புறக்கணிச்சிடலாம். வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் ஹேவிங் வெரி 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 ஹை வேல்யூ. ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல சும்மா இருக்காது, இங்கே அங்கே மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ இங்கே அங்கே மூமெண்ட்டில் இருக்கும். அப்படி மூவ்மெண்ட் பண்ணும்போது எல்லா டைரக்ஷன்லையும் மூவ்மெண்ட் ஆகும். அப்படி மூவ்மெண்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட இடிக்கும். அதே சமயம் இந்த கார்னரில் இருந்தது அப்படின்னா போய் கண்டெய்னரோட வால்ஸ் அந்த ஓரத்தில் போயும் இடிக்கும். ஸோ அப்படி கான்ஸ்டன்ட் ரேபிட் மோஷனில் இருக்குமோ இங்கே அங்கே இடிக்க செய்யும், கொலாய்டு ஆகும். அந்த கொலாய்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கிரியேட் ஆகுது கேசியஸ் ஸ்டேட்டில் அப்படின்னு ஒரு பாஸ்லேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் இந்த மாலிகுலர் தியரி பிரகாரம் ஒன் ஆஃப் தி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாய்டு ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கொல்யூஷன் வந்து எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் அப்படின்னா என்னன்னா இந்த ரப்பர் இழுத்து விட்டோன்னா திரும்ப அதே ஸ்டேட்டுக்கு போயிடும் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த கொல்யூஷனுக்கு 2 மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று கொலாய்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கொல்யூஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகாது. இதனுடைய எனர்ஜி என்ன இருக்கோ இதனுடைய எனர்ஜி என்ன இருக்கோ, 2 எனர்ஜியும் கொல்யூஷனுக்கு முன்னாடி என்ன இருக்கோ கொல்யூஷனுக்கு அப்புறமும் அதே எனர்ஜி இருக்கும். அதுக்கு பேர் தான் எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் எனர்ஜி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். பட் ப்ராக்டிகலி திங்க் பண்ணிங்கன்னா 2 பேர் ஒன்னோட ஒருத்தர் மோதிக்கிறாங்க அப்படின்னா டேமேஜ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ எனர்ஜி கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்.
ஆனால் கைனடிக் மாலிகுலர் தியரி பிரகாரம் இட் இஸ் அ பேசிக் கான்செப்ட், ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு தியரி கொடுத்துருக்காங்க, அதில் எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஐடியல் பிஹேவியரில் வரும். வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பாஸ்லேட் அப்படின்னா, ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் எந்த விதமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லாதனால இது என்ன பண்ணுதான், ஒன்றுத்தோட ஒன்று இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாலிகுல் மூவ் ஆகுது, இன்னொரு மாலிகுல் அதை எந்த விதத்துலையும் அட்ராக்ட் பண்ணுறது கிடையாது, பிடிச்சி இழுக்கிறது கிடையாது. அதனால் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் இல்லை. ஸோ மாலிகுல்ஸ் கேன் மூவ் இண்டிபெண்ட்லி, ஒன்றத்தோட ஒன்று டிபெண்ட் பண்ணாமல் மூவ் பண்ணலாம். அது ஒரு பாஸ்டுலேட். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரெஷரை பற்றி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ப்ரெஷர் வந்து எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று கொலாய்ட் ஆகிறதுனால, அட் த சேம் டைம் மாலிகுல்ஸ் அந்த வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னரோட கொலாய்ட் ஆகிறதுனால ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பாஸ்டுலேட் வி ஹாவ் டு ரிமெம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் அந்த ஓல்டு லாஸ் எதெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த லாஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாஸ் எல்லாமே வந்து எதுக்கு ஒபே ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது ஐடியல் நேச்சருக்கு தான் ஒபே ஆகும். ஏன் அப்படின்னா, ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலை டிஸ்டர்ப் பண்ணாது, அட்ராக்ட் பண்ணாது, எதுவும் பண்ணாது. ரெண்டு பேர் சப்போஸ் மோதிக்கிட்டாலும், இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், தெரியாமல் வந்து ஒருத்தர் இடிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சாரி சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக சாரி சொல்லிட்டு, சாரி சார், சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட போகிறோம். அதே மாதிரி தான் இங்கே மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனர்ஜியே லூஸ் ஆகலையா, அது பாட்டு ஓகே இடிச்சிட்டோம் சாரி அப்படின்ற மாதிரி ஒன்றத்தோட ஒன்று அதனுடைய வேலையை பார்த்துட்டு போயிடும். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர் எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஐடியல் பிஹேவியரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஐடியல் கேசஸாக இருக்காது. எல்லா நேரங்கள்லையும் மாலிகுல்ஸ் வந்து ஐடியலாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஐடியல் அப்படின்றது கொஞ்சம் இமேஜினரி திங் தான். அட் சர்டைன் கண்டிஷனில் ஐடியல் பிஹேவியர் கண்டிப்பாக இருக்கும். நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்கள்ல முன்ன பின்ன இருப்போம். பட் இன் சர்டைன் பிளேசஸ் லைக் ஸ்கூலுக்குள்ளே கிளாஸுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது அமைதியாக இருப்போம், இல்லை ஏதோ ஒரு இதுவில் அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போது அங்கே வந்து அமைதியாக இருக்க போகிறோம். ஸோ ஐடியல் பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணும். அதே மாதிரி தான் gaseous molecules என்ன பண்ணும் அப்படின்னா, when we keep it at certain conditions சரௌண்டிங்ல வைக்கும்போது ஐடியல் பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணும். பட் எல்லா கேசஸ்லையும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான பிஹேவியர்லாம் எக்ஸிபிட் பண்ணாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரெஷருக்கான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அது கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து PV is equal to 1/3 mn c ஸ்கொயர். இந்த c ஸ்கொயர் அப்படின்றது ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ P is equal to 1/3 v இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம், mn c ஸ்கொயர். ஸோ நான் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் டைரெக்டாக கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஈக்குவேஷனில் நிறைய இருக்குது. ஸோ இப்போ கேஸ்ன்னு எடுத்தாச்சு. ஐடியல் பிஹேவியரை பற்றி அந்த கைனடிக் மாலிகுலர் தியரி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேசிடுச்சு. இது ரிலேட்டடாக என்னென்ன லாஸ் இருக்குது, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ராஸ் லா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாயில்ஸ் லாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பாயில்ஸ் லா என்ன பண்ணுறாரு, பாயில் வந்து என்ன பேசுகிறாரு, எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் அண்ட் தென் ப்ரெஷருக்கும் வால்யூம்க்கும் இருக்கிற ரிலேஷனை பற்றி பேசுகிறார். ஸோ ஒரு கேஸ் மாலிகுலை எடுத்துக்கிறோம், ஒரு கண்டெய்னரில் தூக்கி போடுறோம், இதில் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். அப்படி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும்போது மேலே ஒரு பிஸ்டன் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அட் பர்டிகுலர் ப்ரெஷரில் பர்டிகுலர் வால்யூம் இருக்கும். இந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஸ்டன் இங்கே மூவ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷரை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க, ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணிங்க, மேலே எடுத்திங்கன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறோம், வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்றது தான் வந்து பாயில்ஸ் லா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி வி நீட் சம் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஸ்மால் k அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் அ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் k1 கூட எடுத்துக்கலாம், k1 × 1/v. ஸோ அப்படின்னா P × V is equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், k1 அப்படின்னு சொல்லலாம்.
இதுவே வந்து அதே கேஸுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் ஸ்டார்டிங்கில் இங்கே பிஸ்டன் இருக்குது, அதனுடைய ப்ரெஷர் வந்து P1, அது ஆக்குபை பண்ணுற வால்யூம் வந்து V1ன்னு வச்சுக்கோங்க. P1 V1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ரெஷரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது செகண்ட் ஸ்டேட்டில் P2 V2 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஏன்னா இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மெட்லையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இது வந்து எழுதலாம். ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதலாம். ஸோ இதில் we have several graphical representation. ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்டாக லா நமக்கு நல்லாவே தெரியும், என்னென்ன கிராஃப் எப்படி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத. ப்ரெஷரும் வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்போனன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் P வெர்சஸ் V டயக்ராம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எப்படி வரும்னா ப்ரெஷர் இங்கே எடுத்துக்கிறோம், வால்யூம் இங்கே எடுத்துக்கிறோம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ கிராஃப் வந்து எப்படி வரும்னா எக்ஸ்போனன்ஷியல் டிக்ரீஸ் இப்படி வரும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பாயில்ஸ் லா. அனதர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ PV இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். இல்லைனா இந்த ஈக்குவேஷன் வந்து இன்னொரு ஈக்குவேஷன் என்ன எழுதணும், P இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு 1/V அப்படின்னு பார்த்தோம். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்கள், Y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் C அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கா. இங்கே வந்து ப்ளஸில் எதுவும் இல்லை அப்படின்னா ப்ளஸ் 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஒய் ஆக்சஸில் P எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சஸில் வந்து 1/V எடுத்துக்கலாம். இன்டர்செப்ட் வந்து 0 அப்படின்னா வந்து இந்த கிராஃப் நம்ம பிளாட் பண்ணும்போது 0ல் இருந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் தான். Y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் C. இந்த ஸ்லோப்பில் வந்து என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ கிராஃப் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரும். இந்த ஸ்ட்ரைட் லைனை நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரிஜினில் வந்து இடிக்கும். ஸோ இன்டர்செப்ட் வேல்யூ வந்து 0. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்லோப் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்லோப் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு கிராஃப். அனதர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV வெர்சஸ் P. அட் ஈச் ப்ரெஷர் பாயிண்ட் நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ டிக்ரீஸ் பண்ணுமோ ஒவ்வொரு ப்ரெஷர் பாயிண்ட்லையும் PVயோட வேல்யூவை மெஷர் பண்ணுறோம். PVயோட வேல்யூ மெஷர் பண்ணால் எப்படி இருக்கும், ஏன்னா இந்த ஈக்குவேஷனை அனதர் ஈக்குவேஷனை எப்படி எல்லாம் PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னதெல்லாம் நீங்கள் எந்த ப்ரெஷர் எடுத்தாலும் சரி எந்த வால்யூம் எடுத்தாலும் சரி Pயும் Vயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா PV வேல்யூ சர்டன் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். அந்த K1 அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்போஸ் இந்த வேல்யூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ரெஷர் வந்து ஒரு 100 மில்லிமீட்டர் மெர்க்குரி எடுக்குன்னா இதே கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வரும். டெம்பரேச்சர் மாறாத வரைக்கும் 200 எடுத்தீங்கனாலும் இதே கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். 300 400 இதே கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ ஹரிசாண்டல் லைன் வந்து நமக்கு கிடைக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு தி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக நமக்கு ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஸோ PV வெர்சஸ் P அப்படின்னு பிளாட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி கிடைக்கும். PV வெர்சஸ் V பிளாட் பண்ணாலும் ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆர் வால்யூம் Pயும் Vயும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ அதே தான் கிடைக்கும் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் Tல. ஸோ T மாறுமோ இது முன்ன பின்ன மேலேயோ கீழேயோ வந்து இந்த லைன் வரலாம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லாக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதை பேஸ் பண்ணி சிம்பிள் ப்ராப்ளம்ஸும் அந்த P1 V1 அப்படின்னு ஒன்று நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஈக்குவேஷனு, P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. ஸோ ஒரு கேஸோட இனிஷியலாக இவ்வளோ ப்ரெஷர் வால்யூமில் இருக்குது. ஆஃப்டர் கிவிங் சம் ப்ரெஷர் லைக் ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து 10 ATM போவேன்னா 100 மில்லிமீட்டர் மெர்க்குரி ப்ரெஷரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 20 டெசிமீட்டர் கியூப் வால்யூமை ஆக்குபை பண்ணுது அப்படின்னா வந்து 200 மில்லிமீட்டர் மெர்க்குரி ப்ரெஷரில் எவ்வளோ வந்து வால்யூமை ஆக்குபை பண்ணும் அப்படின்னு கேட்டால் இது வந்து P1, இது வந்து P2, இது வந்து V1, இது வந்து V2. ஸோ V2 இஸ் ஈக்குவல் டு P1 V1 பை P2 அப்படின்னு போட்டுக்கலாம். 100 × 20 டிவைட் பை 200 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20யோட கீழே வரும். அரௌண்ட் 10 டெசிமீட்டர் கியூப் ரேஞ்சஸில் நமக்கு ஆன்சர் வரும்.
ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பாயில்ஸ் லா.